என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பிரதர், ஒரு 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 பிரதரா நான் அவங்களுக்கு சொன்னேன். தன்மானத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. சுயமரியாதையான தன்மானம் இருக்கு, அது யாருக்காகவும் விட்டு அஜித்குமாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அது என்னுடைய ஒரு அட்வைஸ் கிடையாது, ரிக்வெஸ்ட். அவங்க வேலையை 100% இறங்கிடுங்க. ஆஃபீஸுக்கு போறீங்களா இல்ல படிக்கிறீங்களா, அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அது மட்டும்தான் அவங்களை காப்பாற்றும். அறியாமையை ஒழிச்சு கட்டுங்க. அறியாமை பிகெஸ்ட் டிசீஸ். அதை என்ன கேட்டா அறியாமை அதை ஒழிச்சு கட்டுங்க. படிங்க. படிங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் எஜுகேட் ஆகணும்னு கிடையாது. நான் 10ஆம் கிளாஸ் தான், பட் அடிபட்டு நிறைய படிப்பறிவு பட்டறிவுன்னு சொல்லுவோம். எனக்கு பட்டறிவு வேண்டாம், அது ரொம்ப லாங் ரூட், அது ரொம்ப கஷ்டமான ஒரு படிங்க. இப்போ நான் உணர்றேன், ஐயோ நான் படிக்காம போயிட்டேன்னு. அப்பதான் சொல்லுவாங்க படிதான் ஏறல, அது வேற விஷயம். இன்னைக்கு நான் உணர்றேன், படிச்சிருக்கலாமா, இவ்வளவு அடிபட்டு வளர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஸோ படிங்க. கண்மூடித்தனமா யார் பின்னாடியும் போகாதீங்க. கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. உங்க படிப்பு உங்களுடைய மனசாட்சி மட்டும் உங்களை காப்பாற்றும். அந்த மத்தவனை மிதிக்காம நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அடுத்தவனை தொல்லை பண்ணாது. இது நான் பொதுவா சொல்றேன், ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணும், யார் என்ன வேணா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஈடுபடும். ஆனா அடுத்தவனை தொல்லை பண்ணாதீங்க. அடுத்தவன் காலை மிதிச்சு முன்னேறுவீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா, குட். பிரியுறீங்களா, ஒருத்தர் திட்டாதீங்க. அதான் நாகரிகம். வாழ விடு, போ, ஒதுக்கிக்க. 10 பேருக்கு போய் அவனை பத்தி தவறு ஒதுங்கிக்க, டீசெண்டா ஒதுங்கிக்க, கை கொடுத்தா அப்படியோ. இது என்னுடைய ரிக்வெஸ்ட். பட் யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. நான் இன்னைக்கு சினிமால இருக்க, நாளைக்கு நான் இல்லாம போகலாம். இது என்னுடைய ரிக்வெஸ்ட். நான் பொதுவா சொல்றேன், ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணும், யார் என்ன வேணா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஈடுபடும். ஆனா அடுத்தவனை தொல்லை பண்ணாதீங்க. அடுத்தவன் காலை மிதிச்சு முன்னேறுவீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா, குட். பிரியுறீங்களா, ஒருத்தர் திட்டாதீங்க. அதான் நாகரிகம். வாழ விடு, போ, ஒதுக்கிக்க. 10 பேருக்கு போய் அவனை பத்தி தவறு. நான் 10ஆம் கிளாஸ் தான், பட் அடிபட்டு நிறைய படிப்பறிவு பட்டறிவுன்னு சொல்லுவோம். எனக்கு பட்டறிவு வேண்டாம், அது ரொம்ப லாங் ரூட், அது ரொம்ப கஷ்டமான ஒரு படிங்க. இப்போ நான் உணர்றேன், ஐயோ நான் படிக்காம போயிட்டேன்னு. அப்பதான் சொல்லுவாங்க படிதான் ஏறல, அது வேற விஷயம். இன்னைக்கு நான் உணர்றேன், படிச்சிருக்கலாமா, இவ்வளவு அடிபட்டு வளர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஸோ படிங்க. கண்மூடித்தனமா யார் பின்னாடியும் போகாதீங்க. கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. உங்க படிப்பு உங்களுடைய மனசாட்சி மட்டும் உங்களை காப்பாற்றும். அந்த மத்தவனை மிதிக்காம நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அடுத்தவனை தொல்லை பண்ணாது. இது என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பிரதர், ஒரு 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 பிரதரா நான் அவங்களுக்கு சொன்னேன். தன்மானத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. சுயமரியாதையான தன்மானம் இருக்கு, அது யாருக்காகவும் அஜித்குமாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அது என்னுடைய ஒரு அட்வைஸ் கிடையாது, ரிக்வெஸ்ட். அவங்க வேலையை 100% இறங்கிடுங்க. ஆஃபீஸுக்கு போறீங்களா இல்ல படிக்கிறீங்களா, அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். அறியாமையை ஒழிச்சு கட்டுங்க. அறியாமை பிகெஸ்ட் டிசீஸ். அதை என்ன கேட்டா அறியாமை அதை ஒழிச்சு கட்டுங்க. படிங்க. படிங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் எஜுகேட் ஆகணும்னு கிடையாது.